வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம வடக்கப்பட்டி ராமசாமி படத்தோட ஷார்ட்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஹீரோ சின்ன வயசுல இருந்தே கடவுள் பெயரை சொல்லி தன்னோட ஊர் மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அதனால என்ன ஆகுது, பிளஸ் அந்த ஊர் மக்கள் என்னதான் ரியாக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத மீதி கதை. சந்தானம் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக மாறிட்டு வராரு. தன்னை சுத்தி இருக்கிறவங்களை காமெடி பண்ண வச்சுட்டு அவர் ஒரு ஹீரோவா தனியா தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. ஹீரோயின் மேகா ஆகாஷ்க்கு ஒரு ஓகேவான கேரக்டர் கொடுத்திருக்காங்க. படத்துல நிறைய காமெடி ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட பல காமெடிஸ் ரீச் ஆயிருக்கு. ரோல்டனோட மியூசிக் ஓகேவா இருக்கு. படத்தோட டைரக்டர் கார்த்திக் யோகி ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமார் எடுத்திருந்தாலும் செகண்ட் ஹாஃப் அதோட கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்காரு. ஸ்கிரீன் பிளேல நிறைய இடத்துல லேக் அடிக்க தான் செய்யுது. பட் இவங்க கண்டினியூஸா காமெடி வைக்காம கேப் விட்டு காமெடி வச்சதுனால இந்த படம் தப்பிச்சிருது. செகண்ட் ஹாஃப்ல வர காமெடி எல்லாம் தியேட்டர் பிரசன்ஸ்ல ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மொத்தத்துல இது யாருக்கான படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட காமெடி சில பேருக்கு கிளிக் ஆகலாம், சில பேருக்கு கிளிக் ஆகாம போகலாம். கிளிக் ஆனவங்களுக்கு இது ஒரு ரொம்பவே நல்ல படமா அமையும். சுமாரா ஒர்க் அவுட் ஆனவங்களுக்கு இது ஒரு ஆவரேஜ் ஒன் டைம் வாட்சபிள் மூவி அமையும். ஆக மொத்தத்துல இந்த வடக்கப்பட்டி ராமசாமி ஒரு நல்ல முயற்சி. இந்த வடக்குப்பட்டி ராமசாமி ஆள் எப்படி ராஜா அம்மா செல்லா ஒரே ஒரு தடவை கண்ண முடிச்சு என்ன பாரு. போதும்மா, அப்படியே ஒரே ஒரு தடவை ஊழ விடு. பத்திக்குமா நரி ஊழ விட்டுச்சு. சக்சஸ்.